ஈரோட்டில் திமுக கொடியுடன் வந்த காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1,80,000 மதிப்பிலான புடவைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தொகுதி முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கருங்கல்பாளையம் வழியாக திமுக கொடியுடன் வந்த ஆம்னி காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தலில் உரிய ஆவணங்கள் இன்றி ஜவுளி துணிகள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. விசாரணையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி குணசேகரன் என்பவர் வியாபாரத்திற்காக ஆவணங்கள் இன்றி 1,80,000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளி துணிகளை கொண்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைத்தனர்.